சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தேண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிபடி தோன்றல் திருவான்மியூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ குரு பெயர்ச்சி ஆக போகுதுங்க. மே மாதம் 11ஆம் தேதி இந்த குரு பெயர்ச்சியானது ஆக போகுது. இந்த குரு பயிற்சி சற்ற குறை பார்த்திங்கன்னா ஒரு வருடத்திற்கு மே மாதம் 2026 வரைக்கும் குரு பகவான் அந்த இடத்துல இருந்து தான் அருளாட்சி பண்ண போகிறாரு. அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் மாறுறாருங்க. இப்போ மாறக்கூடிய அந்த இதனால் நமக்கு எப்படியான ஒரு அனுகிரகத்தை அவர் தரப்போகிறாரு, அவர் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் நமக்கு ஆதிபத்தியம் இருக்கார். இப்போ நிறையா இடத்துல ஒரு மாதிரி ஒருத்தவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கு நடக்க போகுதுங்கிற தீர்மானம் என்ன, எதை செஞ்சால் உங்களுக்கு நல்லது, இதனால் என்னென்னலாம் ப்ளஸ் இருக்குது, எதுலெல்லாம் மைனஸ் இருக்குது எப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. முதல்ல குரு பகவானை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். குரு பகவான்கிறவர் அப்படிங்கிறவர் முக்கியமான ஒரு கிரகம். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா குரு பகவான் இருக்கிறத விட அவர் பார்க்கக்கூடிய இடத்துக்கு அதிகமான நன்மைகளை தருவார். பொதுவாகவே எல்லா கிரகத்திற்கும் பார்த்திங்கன்னா சமசப்தம பார்வை அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. அதாவது எந்த இடத்துல உட்காந்துருக்கோ அதுலேருந்து 7ஆம் இடத்தை அந்த கிரகமானது பார்க்கும். இப்போ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி இந்த கேமரா ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்க. இப்போ எனக்கும் அந்த கேமராக்கும் இருக்கக்கூடிய அந்த டிகிரிங்கிறது சரியாக 180 டிகிரியில் இருக்கும். இப்படி நேராக இருக்கும். பக்கத்தில் எப்படி எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா என்னால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்க பார்க்குறவங்களுக்கு சரியாக புரியாது இல்லையா? அப்போ நேராக பார்க்கும்போது தான் என்னுடைய முகம் நேராக அவங்களுக்கு பார்க்கும்போது தானே அது தெரியுது. அது மாதிரி அதுக்கு 180 டிகிரி பார்வை, அதற்கு நேர் பார்வை அப்படின்னு பேர். அது எல்லா கிரகத்தையும் இருக்குது. அதே மாதிரி குரு பகவானுக்கும் அந்த நேர் பார்வை இருக்குது. அது அல்லாமல் அவருக்கு 2 பார்வை விசேஷ பார்வை அப்படின்னு பேர். அதற்கு முதல்ல உள்ள விசேஷ பார்வை 5ஆம் வீட்டை அவர் பார்ப்பார். 120 டிகிரியில் இருக்கக்கூடிய அந்த 5ஆம் வீட்டை அவர் பார்ப்பாருங்க. அதே மாதிரி 9ஆம் வீட்டையும் அவர் பார்ப்பார். அதனால் 5ஆம் வீட்டு பார்வையும் 9ஆம் வீட்டு பார்வையும் குரு பகவானினுடைய விசேஷ பார்வை அப்படின்னு பேர். அதனால் குரு பகவானுக்கு மொத்தம் 3 வகையான பார்வைகள் அவருக்கு இருக்குது. இருக்கிற இடத்தில் எந்த இடத்துல இருக்காரோ அதை விட அவர் எந்த இடத்துக்கு பார்வை பார்க்கிறாரோ அதனால் அந்த இடத்திற்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும். இப்போ குரு பகவான் சரியில்லாமல் இடத்துக்கு நமக்கு வந்திருந்தாலும் கூட, அல்ல சரியான இடத்துக்கு வந்திருந்தாலும் கூட, அவர் நல்லது செய்கிறார் கெட்டது செய்கிறார் அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் அவருடைய பார்வைங்கிறது 100க்கு 100% உங்களுக்கு நன்மையைத்தான் தரும். நீங்கள் எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரிதான். அதனால் குரு பகவானினுடைய பார்வைங்கிறது ரொம்ப சிறப்பானது. அது மட்டும் இல்லை, குரு பகவானுக்கு பார்த்திங்க அப்படின்னா 12 மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் சூரிய பகவான். அதாவது நம்ம பூமி எப்படி சூரிய பகவானை சுற்றி வருதோ அதே மாதிரி குரு பகவான் நம்ம பூமியை விட 12 மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர். அதனால் நம்ம பூமியை சுற்றி ஒரு பெரிய வட்டமாக நமக்கு ஒரு பெரிய அரணாக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பெரிய அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்க, பழங்காலத்திலலாம் பழைய காலத்திலலாம் அந்த பூமியை நோக்கி வரக்கூடிய பல அந்த எரிக்கற்களினுடைய தாக்குதலை குரு பகவானினுடைய அந்த ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால பூமிக்கு வர வேண்டிய பல எரிக்கற்கள் குரு பகவான், அதாவது இந்த ஜூபிட்டர் பிளானட்ல போய் மோதி இருக்கு அப்படிலாம் நிறைய சொல்றாங்க. அது மாதிரி நிறைய இடத்துல நம்மளை பாதுகாத்தவர் குரு பகவான். அதே போல வருங்காலத்திலே நிறைய விஷயத்துல நம்மளை பாதுகாக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்தில் விளையக்கூடிய பழைய தானியங்களுக்கு குரு பகவானுடைய ஆதிக்கம் வேணும். அதே மாதிரி தேதிக்கு ஒவ்வொரு விதமான உலகத்துக்கும் பார்த்தீங்கன்னாங்க ஒவ்வொரு விதமான அந்த கிரகங்களினுடைய ஆதிக்கம் முக்கியம். இரும்பினுடைய தன்மை நமக்கு நல்லா இருக்கணும். இரும்பு வியாபாரம் செய்யணும்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் நமக்கு நல்லா இருக்கணும். அதே மாதிரி தாமிர பிஸ்னஸ் பண்ணுறோம், அதே மாதிரி இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு இந்த காப்பர் பிஸ்னஸ் பண்ணுறோம், காப்பர் ஒயர் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு சூரிய பகவானுடைய அனுகிரகமானது வேணும். அதே வெள்ளி பிஸ்னஸ் பண்ணுறோன்னா சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் வேணும். ஒவ்வொரு விதமான கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான மெட்டல் லார்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டலினுடைய தன்மை அதுக்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம நிறையா தங்கம் வாங்கணும், வீட்டில் நிறைய தங்க ஆபரணங்கள் சேரணும், நமக்கு நல்ல தங்கத்தில் முதலீடு செஞ்சுருக்கோம், நல்ல அபிவிருத்தி ஆகணும் அப்படின்னா அதற்கு குரு பகவானுடைய அனுகிரகம் வேணும். அது மட்டும் இல்லை, குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் குரு பகவான். அதனால தான் குரு பகவானுக்கு புத்திரகாரகன் அப்படின்னு பேர். அதனால தான் புத்திரகாரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகிரகம் வந்தால் தான் ஒருத்தவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் நடைபெறுவதற்கும் குருவினுடைய நோக்கு, வியாழ நோக்கு, குரு பார்வை மிக மிக அவசியம். அதனால் அந்த குரு பலன்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, வியாழ நோக்கு வந்துருச்சா, குருதசை வந்துருச்சு
வந்துருச்சா, குழந்தைக்கு கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு ஜோதிடர்கிட்ட கேட்பாங்க. அதுமாரி குரு பகவான் ரொம்ப அற்புதமான கிரகம், முக்கியமான கிரகம். அவருடைய பெயர்ச்சி 2025 மே மாதம் 11ஆம் தேதி நடக்குதுங்க. அதாவது ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு இந்த பெயர்ச்சி அடைகிறார். அந்த பெயர்ச்சியினால் உங்களுக்கு பிரத்யேகமாக ஒரு கன்க்ளூஷனாக இதுதான் நடக்கும், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். சிவாய நமக. விருச்சிக ராசியாகிய உங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா குரு பகவானுடைய இந்த மாற்றம், அதாவதுங்க ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஒரு இடத்துக்கு போய் ஒரு திருடன் போய் திருட போகிறான். அந்த திருட போகிறவன் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுப்போம். அந்த திருடனுக்கு அந்த சமயத்தில் ஏதோ ஒரு புதர்லேருந்து ஒரு தேள் வந்து டபால்னு கொட்டிருச்சு. அவனால் என்ன பண்ண முடியும்? அந்த கொட்டின தேள் கொட்டிருச்சேன்னு கத்த முடியாது, அழ முடியாது, அதை வெளியில் சொல்ல முடியாது. சூழ்நிலையில் அவன் மாட்டிக்கொள்ளுவான் இல்லைங்களா? அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, திருடனுக்கு தேள் கொட்டினாப்புல போச்சுப்பான்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, இதுக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூழ்நிலை இப்போ யாருக்கு சரியாக பொருந்தும்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொருந்தும். திருடனுக்கு தேள் கொட்டின கதையாக போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி போட்டு துவட்டி எடுத்துருச்சு விருச்சிக ராசிக்காரங்களை. இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, மேலே ஒன்று, கீழே ஒன்று, அட்டி எல்லா பக்கத்துலையும் அட்டி துவம்சம் பண்ணிருச்சு. அப்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கோப் இருக்கா, இந்த குரு மாற்ற மாதிரி எனக்கு ஒரு நன்மையை கிடைக்குமா அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க உட்காந்துறீங்க எனக்கு தெரியும். ஆனால் இந்த குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருக்காரு, இது ஏதாவது ஒரு நன்மையை கொடுக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்லா கவனிங்க. இதில் 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி, அது அஷ்டார்த்தம சனி, அது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி மாறுறார். அவர் 5க்கு மாறுறார், 5ஆம் பாவத்துக்கு மாறுறார். அதுமாதிரி அதுலேயே இப்போ ராகு பகவான் உட்காந்துட்டார். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி அவர் உட்காந்துட்டார். அடுத்ததாக கவனித்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான், இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக போகுது. அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அதை முன்னாடியே சொன்ன மே மாதம் 11ஆம் தேதி 2025 உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் குரு வரார் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. சரியா? இதில் எல்லாத்தையும் நீங்கள் ஓராயமாக பார்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் சரியில்லாத சூழ்நிலையில் இருந்தாலும் கூட ஒரு பெரிய ஸ்கோப் உங்களுக்கு தர்றது யாருன்னா கேது தான் தரார். கேது தான் உங்களுக்கு ஸ்கோப் தரார். அப்போ நீங்கள் என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற விதமான விஷயங்களை எல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு நல்ல விஷயங்கள், நல்ல வளர்ச்சிகள், உங்களுக்கு எது சாஸ்வதமாக இருக்கும், எதை செஞ்சால் நீங்கள் முன்னேற முடியுங்கிறத சிந்தனை பண்ணி அந்த முன்னேற்றத்துக்கான வழியை தேடும். அது முக்கிய ஒரு இதுவாக இருக்கிறது என்னன்னா கேது பகவான். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அந்த கேது பகவான் தான் இப்போ பெரிய ஸ்கோப்பாக இருக்கார். 10ல் இருக்கக்கூடிய கேது. 10ல் கேது இருந்தால் என்னங்க நன்மை அப்படின்னா 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இப்போ கேது இருக்கிறதுனால என்ன நன்மை தருவார்னா வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகத்தை உண்டாக்குவார். வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பண வரவுகளை ஏற்படுத்துவார். அதாவது நீங்கள் வெளிநாட்டு கம்பெனிக்குன்னு ஒரு பேஸில் நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சிட்டிங்கன்னா அது ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும். ஏற்கனவே ஒரு வெளிநாட்டில் தாங்க நான் இருக்கேன் அப்படின்னா அதுலேயே நீங்கள் துறை ரீதியான மாற்றம் அல்லது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த மாதிரியெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமோகமான ஒரு நல்ல பலனை உங்களுக்கு தராருங்க கேது பகவான். சரி, இப்போது இந்த குரு பயிற்சிக்கான வந்துடுவாங்க. குரு பயிற்சி பலனை சொல்லிட்டு நீங்கள் ராகு கேது பயிற்சி பலனை சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம். எதுக்குன்னா முதல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்தையெல்லாம் உங்களுக்கு சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் எதுலலாம் கவனமாக இருக்கணுங்கிறத சொன்னால் உங்களுக்கு ஒரு சுமூகமாக இருக்குமேன்னு நான் சொல்கிறேன். இப்போது அஷ்டமஸ்தானத்தில் குரு மறைகிறார் இல்லைங்களா? அதனால் இதில் நீங்கள் எதுலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா பொருளாதார செலவுகள், அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒரு செலவு பண்ணுறீங்கன்னா 10 ரூபா செலவு பண்ணாலும் சரி, 100 ரூபா செலவு பண்ணாலும் சரி, 5 ரூபா செலவு பண்ணாலும் சரி, 500 ரூபா செலவு பண்ணாலும் சரி, 5000 ரூபாய் செலவு பண்ணாலும் சரி, 5 லட்சமாக இருந்தாலும் சரி, 50 லட்சம், 5 கோடி, 50 கோடி, எவ்வளவா இருந்தாலும் சரி, நீங்கள் செலவு பண்ணுறீங்களா 10 தடவை யோசிங்க. ஒரு தடவை 2 தடவை 10 தடவை யோசித்து இந்த செலவு நல்லதா அப்படிங்கிறத யோசிக்கணும். இதில் முக்கியமானது என்னன்னா 2ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் போகிறதுனால நீங்கள் ஒரு மின் உபகரண பொருளை வாங்குவீங்க. நல்ல ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கலாம், வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கலாம், ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கியிருக்கலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு உபகரண பொருள் வாங்கியிருக்கலாம்.
ஆனால் நீங்கள் ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம், உங்கள் வீட்டில் கொண்டு வந்து வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துக்கு அது அன்சைஸாக இருக்கும், பொருந்தி போயிருக்காது. அல்லது வந்து நீங்கள் வேறு ஏதோ ஒரு கிரைண்டர் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுப்போம், அந்த கிரைண்டர் உங்களுக்கு பொருந்தாத கிரைண்டராக இருக்கும் உங்களுடைய இடத்துக்கு. இது மாதிரி ஒரு அன்சைஸ்டாக உங்களுக்கு தேவையற்ற செலவாக போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒன்று வாங்குறீங்க அல்ல ஏதோ செலவு பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று செய்கிறீங்கன்னா ஒன்றுக்கு 4 முறை யோசிங்க விருச்சிக ராசிக்காரங்க. இதில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு குரு பகவானால் ஏற்படக்கூடிய ப்ளஸ்ஸுன்னா அவருடைய பார்வை தான் உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸு. அவருடைய பார்வை அதீதமான ப்ளஸ்ஸு விருச்சிக ராசிக்காரர்கள். நல்லா சொல்லணும்னா 2ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அதனால் செலவு இருந்தாலும் பொருளாதார வரவுகள் இருக்கும், செலவு இருக்கும் உங்களுக்கு, அதனால் பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய 12ஆம் பாவத்தை பார்க்குறாரு. வெளிநாடு செல்லுவதற்கு ஒரு யோகத்தை உண்டாக்குறாரு. அதனால் வெளிநாடு செல்லணும் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுங்க, இப்போ முயற்சி பண்ணுங்கள், விருச்சிக ராசிகளில் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக அவங்களுடைய 4ஆம் பாவத்தை பார்க்குறார். 4ஆம் பாவம்ங்கிறது அர்த்தாஷ்டம சனி. அதை ஏற்கனவே நான் சொன்னேன் உங்களுக்கு, திருடனுக்கு தேல் கூட்டினாப்புல போயிட்டுருக்குன்னு. இப்போ அந்த அர்த்தாஷ்டம சனியை குரு பார்க்கறதுனால இந்த சூழ்நிலை கொஞ்சம் குறையும், அர்த்தாஷ்டம சனியினுடைய வீரியம் குறையும். அதனால் வந்து இந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய வீரியம் குறையிறது மிக மிக உங்களுக்கு முக்கியம். அதனால் இப்போ அந்த குரு பார்க்கறது நன்மை. இப்போ என்ன செய்ய நல்லதுன்னா, சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்க, ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுங்க, குலதெய்வத்தை கும்பிட்டு வாங்க, நல்ல பலன் உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சிவாய நமக. நம்ம சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது 100% நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான பலன். இது உங்களுக்கு காலதாமதமாகுது, இதில் ஏதோ ஒரு இழுபறி இருக்குது, சரியாக நடக்கலை, சரியாக தாமதமாகுது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதோ ஒரு கிரகம் பயங்கரமான எதிர்வினை ஆற்றி கொண்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. சரிங்க, இந்த மாதிரி எதிர்வினை ஆற்றக்கூடிய கிரகத்தை எப்படி நம்ம உணர்றது, என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணிங்க. அடியன்ட்ட உங்களுடைய ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணுறதுக்கு கீழ்காணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். சிவாய நமகா. நல்லது நடக்கட்டும், இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நமகா.